அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தவேக தலைவர் விஜயுடன் மேடையேற மறுத்தது ஏன் என திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த விளக்கம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நடிகர் விஜயுடன் ஒரே மேடையில் ஏறாதது ஏன் என திருமாவளவன் ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் ஏறுவார்கள் என்ற ஒரு செய்தி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில இந்த நூல் வெளியீட்டு விழாவை திருமாவளவன் புறக்கணித்திருக்கிறார் என்பன போன்ற கருத்துக்களும் அடுத்தடுத்த சில நாட்களுக்கு முன்பு பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தான் பங்கேற்காதது ஏன் என்ற ஒரு விளக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தற்போது இந்த விளக்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வு என்பது ஓராண்டுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த புத்தகத்தை வெளியிட தான் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வது என்று இருந்தது என்றும், அதன் பிறகு முதலமைச்சர் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால் ராகுல் காந்தியை வைத்து நடத்த அவர்கள் திட்டமிட்டார்கள் என்றும், அதற்கும் வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் விஜய் மாநாடு நடத்துவதற்கு முன்பாகவே விஜயை வைத்து இதனை நடத்திட அவர்கள் முன்வந்தார்கள் என்றும், அப்போது தான் இதை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஜய் மேடையேறக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அந்த நாளிதழுக்கு தெரிந்தது எப்படி என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய திருமாவளவன் அரசியல் சாயங்கள் பூசி கடந்த 35 ஆண்டுகளாக தனக்கு எதிரான செய்திகளை மட்டுமே பதிவிட்டு வந்த அந்த நாளிதழ் விஜய் குறித்த இந்த ஒரு தலைப்புச் செய்தியாக வெளியிட்டு அதனை பூதாகரமாக்கியது ஏன் என்ற கேள்வியை எவரும் எழுப்ப மறுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய கூட்டணியில வலுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்றும், எனவே இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு அந்த நாளிதழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு சில ஊடகங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்பன போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் ஏற்கனவே அவருடைய மாநாட்டில் திமுகவுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கக்கூடிய நிலையில இந்த நிகழ்வுல அவர் அரசியல் சாயம் குறித்து பேசுவாரா என்று ஏற்கனவே இந்த புத்தக வெளியீட்டு நிறுவனத்திடம் கேட்டபோது அவ்வாறு அவர் பேச மாட்டார் என்றும் அவர் உறுதியளித்திருந்த நிலையில தொடர்ந்து இது தொடர்பான அரசியல் சாயங்கள் என்பது நாளிதழ்களிலும் ஊடகங்களும் பூசப்பட்டு வந்தன என்பதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது முற்றிலும் உண்மைக்கு மாறான கருத்து என்றும், கடந்த ஓராண்டுக்கு முன்னரே தான் இந்த நிகழ்வுல பங்கேற்க இருப்பதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில தன்னை மறுத்துவிட்டு விஜயை மட்டும் இந்த நிகழ்வுல பங்கேற்பதற்கான ஒரு முயற்சியை இந்த நிறுவனம் செய்திருக்கிறது என்பன போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய அவர் ஆதவர்ஜினுடைய கட்டுப்பாட்டில் தான் திருமாவளவன் இருக்கிறார் என்பன போன்ற குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆதவர்ஜின் கட்டுப்பாட்டில் திருமாவளவன் இருந்தால் அவருடைய நிறுவனம் வெளியிடக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டில் திருமாவளவன் கலந்து கொண்டிருப்பார். ஆனால் அதனை புறக்கணித்திருப்பதன் மூலமாக இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அவர் அம்பேத்கருடைய இந்த நூல் வெளியீட்டு விழா, இந்த நூல் கிட்டத்தட்ட 34 தொகுப்புகளாக இருக்கக்கூடிய நிலையில அதன் தன்னுடைய தொகுப்பும் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு இந்த விழாவில் கலந்து கொள்ளாததற்கு இதுதான் காரணம், நடிகர் விஜயுடன் ஒரே மேடையில் ஏறாததற்கு இதுதான் காரணம். எனவே திமுக கூட்டணியில் நாங்கள் பலமாக இருக்கக்கூடிய நிலையில அதனை கூட்டணியை விட்டு முறிக்கக்கூடிய வகையிலான பல்வேறு செய்திகளை பரப்பக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் இந்த மேடை ஏறக்கூடிய நிகழ்வு, ஒரே மேடையில் ஏறக்கூடிய நிகழ்வில் தான் பங்கேற்கவில்லை என்பத ஒரு விளக்கத்தை திருமாவளவன் தற்போது தன்னுடைய அறிக்கையின் மூலமாக பதிவிட்டிருக்கின்றார். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.